ஹாய் ஹலோ அமீஸ் எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். வெல்கம் அவர் ட்ரீம்லேண்ட். இட்ஸ் மை ட்ரீம்லேண்ட். ஓகேடா, இப்போ நம்ம லவ் வித் மை ட்ரீம் கேர்ளோட பார்ட் 7 முடிச்சுட்டு வாங்க நம்ம பார்ட் 8க்கு போகலாம். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? எடுத்ததும் நம்ம எதில் முடிச்சிருப்போம்? அவங்க ஸ்டோரி முடிஞ்சிருக்கும் இல்லையா? வயனும் ஜிமினும் லவ் பண்ணது, அவங்க எப்படி பிரேக்கப் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல. ஆனால் ஒயின் எதுக்காக விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஒயின் வந்து சொல்கிறாங்க, சோஃபி வந்து ஒயின் கிட்ட கேட்குறாங்க, ஏய் இதில் நீ எதுக்காக விட்டு வந்தங்கிற ரீசன் என்ன? எதுக்காக நீ விட்டுட்டு வந்த? எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்தது. அப்படியே நீ ஜிமினை கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி யா சோஃபி கேட்குறப்ப நம்ம ஒயின் வந்து சொல்கிறாங்க, நான் இப்போ எதுக்காக விட்டுட்டு வந்தேங்கிற ரீசன் முக்கியம் இல்லை. நான் இங்கேயே இருந்து வருத்தப்படுறதுல பிரயோஜனமும் இல்லை. நான் ஒன்று இந்தியா போகணும். இந்தியா போய் யாஷியவும் யாயாவையும் நான் கூட்டிகிட்டு வரணும். அவங்க 2 பேரையும் எப்படியாவது கூப்பிட்டு வந்துடணும். கடவுள் புண்ணியத்தில் ஜிமினை நான் பார்த்துடவே கூடாது. நான் ஒரு வேளை ஜிமினை பார்த்தேன்னா எல்லாமே சொதப்பிடும். நான் அவனை விட்டுட்டு வரத்துக்கு எனக்கு மனசே இருக்காது. நான் என்ன சொன்னாலும் என் மனசு அதை கேட்காது. அதனால தான் சொல்கிறேன், நான் இந்தியா போய் தான் ஆகணும். இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கணும். ஏன்னா யாயா வந்து ஜிமினை பார்க்கறதுக்குள்ளாட்டி இந்த விஷயங்கள்லாம் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ என் கூட வரியா இல்லை எங்கேயே இருக்கியாங்கன்னு சொல்லி ஒயின் வந்து சோஃபியை பார்த்து கேட்க, அது எப்படி? உன் கூட எந்த பிரச்சனையும் எல்லா பிரச்சனையிலையும் கூடயே இருப்பேன்னு சொல்லிட்டேன். இந்த பிரச்சனைக்காக உன் கூட இல்லைன்னா நான் உன்னை விட்டுட்டு வர்றதுக்கு அர்த்தமாயிடாதா? வரேன் எனக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணணுன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சிரிச்சுக்கிட்டே கிளம்புறா. இப்போ இந்தியாவுக்கே வந்துட்டாங்க. ஆனால் யாயாவுக்கும் யாஷிக்கும் இந்த விஷயம் தெரியாது. யோவன் வந்து யாயா கிட்ட, ஆமாம் உங்கள் அம்மா திடீர்னு இந்தியா வந்து நின்னாங்கன்னா நீ என்ன பண்ணுவேனோன்னே, நான் பண்ணுறது இருக்கட்டும், நீ என்ன பண்ணுவ? அவங்கள பார்த்தோன்னே அத்தை அப்படின்னு போய் கட்டி பிடிச்சிப்பியா, இல்லை யாருன்னே தெரியாத மாதிரி நடிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் கண்டிப்பாக யாருன்னே தெரியாத மாதிரி தான் நடிப்பேன். நான் தான் யோவன்னு அவங்களே கண்டுபிடிக்கட்டும், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அடேங்கப்பா உனக்கு கோவம்லாம் வருது அப்படின்னா, என்னை விட்டுட்டு போனாங்கல்ல, அவங்க தான் வந்து என்னை விட்டுட்டு போனாங்க. நான் வந்து அவங்கள விட்டுட்டு போகவும் இல்லை, அவங்கள விட்டுட்டு போகணும்னு நான் நினைக்கவும் இல்லை. உங்கள் அம்மாங்கிறதுக்காக நீ சப்போர்ட் பண்ணிட்டுலாம் வராத அப்படின்னு சொல்லும்போது, சரி எனக்கு அம்மாவாகிறதுக்கு முன்னாடியே அவங்க உனக்கு அத்தை ஆகிட்டாங்க. அதனால இந்த விஷயத்தில் நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி யாயா சொல்ல, இங்கே யாஷி வந்து, இப்போ நீயோ அவன்கிட்ட நல்லா பேசுனா தப்பு இல்லை, நான் பேசுனா மட்டும் தப்பா? என்ன ஃப்ரெண்டு இதெல்லாம் அநியாயமாக இல்லை அப்படின்னு சொல்லி யாஷி கேட்க, ஆமாம் ஃப்ரெண்டு உன் அக்கா கொஞ்சம் மோசம்தானோடனே இங்கே யாயா வந்து யோவனை பார்த்து முறைக்கிறா. என்ன பார்க்குறேனோடனே, அது எப்புட்றா மற்றவங்க என் கூட பிரச்சனை பண்ணால் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுற, ஆனால் யாஷியா நானான்னு வரும்போது மட்டும் நீ எதுக்கு யாஷிக்கே சப்போர்ட் பண்ணுறேன்னு, ஏன் உனக்கு பொறாமையாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஏன் பொறாமையாக இருக்குது? நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு போங்க, எனக்கு அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லி யாயா வந்து சமாளிக்க, ஆனால் அவளுக்கு கோவம் வருது, இருந்தாலும் அதை வந்து வெளிக்காட்டிக்காத மாதிரி சமாளிச்சுட்டு போகிறா. அப்படின்னு போகும்போது தான் இப்போ ஒயனும் சோஃபியும் வந்து இந்தியா வந்துட்டாங்க. ஆனால் அந்த விஷயம் யாயாவுக்கு தெரியாது இல்லையா? அங்கே வந்து டாக்ஸியில் போயிட்டுருக்கும்போது ஒரு டிராஃபிக் சிக்னல் மாதிரி நிற்கிறாங்க. இங்கே யோவனும் யாயா யாஷி 3 பேரும் ரோடு ஓரத்தில் இருக்கும் இல்லையா, அங்கே தான் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. யோவன் வந்து ஒயனை பார்த்துட்டான், ஆனால் யாயாவும் யாஷியும் பார்க்கவே இல்லை. அதனால என்ன பண்ணுறான், யாயா அந்த காரில் உக்காந்துருக்குது அத்தை இல்லைல்ல, என் கண்ணுக்கு தானே அத்தை மாதிரி தெரியுறாங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கு யாஷி வந்து, இல்லை அது அம்மா தான், உங்கள் கண்ணுக்கு மட்டும் இல்லை என் கண்ணுக்கு அப்படி தான் தெரிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அம்மா இந்தியா வந்துட்டாங்களா என்னன்னொன்னே யாயா வந்து, என்னது அப்படின்னு சொல்லிட்டு யோவனையும் யாஷியவும் கூட்டிகிட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறா. ஏய் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ எதுக்கு நீ என்னை கூப்பிட்டு வந்து ஒளிஞ்சிக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ யோவன் உனக்கு புரியாது, எங்கள் அம்மா வந்து நீ நினைக்கிற மாதிரி இல்லை, சாஃப்ட் கேர்ள் கிடையாது. என்னை இங்கே பார்த்தாங்கன்னா, அதுவும் உன் கூட பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக திட்டுவாங்க, யார் இந்த பையன் எதுக்காக இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படி இப்படி சுற்றுவாங்க. நீ என் ப்ராஜெக்டுக்காக தானே வந்த, அதுக்காக தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. அப்படியா, கேமரா எங்கே அப்படின்னோடனே, அது வந்து எங்கள் அம்மாக்கிட்டேயும் இப்படி என்னை முடிக்க சொல்கிறியா? அவங்க என்னை பார்க்காம இருக்கிறது தான் ரைட்டு. ஏய் யாஷி, இன்றைக்கி இதுன்னு பார்த்துருந்தா நீ கேமரா எடுத்துகிட்டு வராமல் வருவியானோன்னே, நம்ம என்ன ப்ராஜெக்ட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்காக வரோம், கேமரா எடுத்துகிட்டு வரத்துக்கு சும்மா சுற்றி பார்க்க தானே வரோன்னு சொன்னேன், அதனால தான் நான் கேமரா எடுத்துகிட்டு வரல. திடீர்னு அம்மா வருவாங்கன்னு எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நான் உங்களை
இப்போ நான் என்ன பண்ணுறது? எங்கள் அம்மா என்னை பார்த்தாங்கன்னா திட்டி தீர்த்துருவாங்களே, என்ன பண்ணுறதுன்னோடனே, கவலைப்படாத அம்மா கூட சோஃபி ஆண்டி இருக்காங்க அப்படின்னோடனே, ஆமாம் சோஃபி ஆண்டி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இருந்தாலும் தெரிஞ்சே எப்படி நம்ம ஆபத்தில் தள்ளுறது, அவங்க போகிற வரைக்கும் இங்கே நிற்போம் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ஜிமின் வந்து நீங்கள் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் பார்த்தோன்னே. உடனே "ஆ, மாமா நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னொடனே, அது இருக்கட்டும் நான் ஒரு முக்கியமான வேலையாக வெளியே வந்தேன், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஆமாம் யுவன், உனக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் இல்லையா என்ன? இப்போல்லாம் நீ அதிகமாக ஆஃபீஸ்க்கு லீவ் போடுற மாதிரியே தெரியுதே அப்படிங்க வந்து. இல்லை மாமா, நான் லீவ்லாம் போடல, சும்மா 1 ஹவர் ஆஃப் எடுத்திருக்கேன் அவ்வளோதானே. ஆஃப் டே வந்து 1 ஹவர் கணக்குலையா வரும் யுவன் அப்படின்னோடனே, சரி மாமா ஆஃப் டே லீவ் எடுத்திருக்கேன் அப்படின்னோடனே, ஓ, யாருக்கும் தெரியாமல் லீவெலாம் எடுக்கிற, என்கிட்டயே சொல்லலை, உங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமான்னொடனே, மாமா அதான் நீங்கள் இருக்கீங்கல்ல, அப்பாவுக்குலாம் தெரியாது மாமா, கவலையே படாதீங்க, அப்பா கிட்ட நான் மூச்சே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அது சரி, சரி சரி ரொம்ப நேரம் வெளியே ஆமாம், ஒரு நிமிஷம், நீங்கள் எதுக்கு இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஏதோ பேச வந்து ஏதோ டாப்பிக்கை மாற்றிட்டு போகிறேன்னு. யார் மாமா ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா? இல்லையே, நாங்கள் சும்மா இந்த பக்கம் வந்தோம், இங்கே ஏதோ இருக்கிற மாதிரியே இருக்கேன்னு எட்டி பார்க்கலாமேன்னு வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, பின்னாடி வந்து ஒயினோட டாக்ஸி வந்து அப்படியே போகுது. யோவன் வந்து அதை பார்க்குறான், ஆனால் ஒன்றுமே சொல்ல. அப்படியே ஒயின் கிராஸ் பண்ணும்போது இப்போ டக்குன்னு ஜிமினுக்கு என்னாச்சுன்னு தெரில, சடனாக திரும்பி பார்க்குறான். திரும்பலான்னு போகும்போது மாமா என்னாச்சு? என்ன திரும்பி பார்க்குறீங்க? யாராவது பின்னாடி வராங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு வேளை பூச்சாண்டி வருவானோ, பூச்சாண்டி வந்து உங்களை கடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி டாப்பிக்கே மாற்றிடுறான். ஜிமினுக்கு ஆனால் ஏதோ ஒரு நீ சும்மா இருடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஜிமின் திரும்பி பார்த்துட்றான். ஆனால் அதுக்குள்ளாட்டியும் ஒயினோட கார் வந்து போயிருக்கோம். என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரியே இருந்துச்சு, ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு, அதான் பார்த்தேன். சரி நீங்கள் சீக்கிரமாக இங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்காமல் போங்க. யோவன் நீ ரொம்ப லீவ் எடுக்கிற, என்னால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது, ஒழுங்காக ஆஃபீஸ்க்கு போனோடனே, சரி மாமா எனக்கு புரியுது, நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனால் ஜிமினுக்கு வந்து யாரோ இருந்த மாதிரி இருக்கும்ல, அது வந்து அவனுக்கு புரியுது, ஒயின் வந்து இருக்கிற மாதிரி தான் அவனுக்கு ஃபீல் ஆகிருக்கும். உடனே இப்போ மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு போகிறான், ஒரு வேளை ஒயின் வந்திருப்பாளா? சிச்சி அவள் ஏன் வரா? அவள் வந்திருக்க மாட்டாளே, ஒரு வேளை வந்திருந்தானா அவள் என்னை பார்ப்பாளா? என்கிட்ட மீட் பண்ணி என்கிட்ட பேசுவாளா? என்ன ஆச்சு ஜிமின் உனக்கு? இப்போ எதுக்கு நீ இப்படி விசித்திரமாக நடந்துக்கிற? வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போயிடுறான். உடனே யாயா வந்து, எதுக்கு அவர் எங்கள் அம்மாவை பார்க்க கூப்பிடாமல் பண்ணனே? நீ என்ன லூஸா? அத்தையுமே மாமாவை பார்க்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. இப்போ வந்து அவங்க 2 பேரும் பார்க்குறது அவ்வளோ நல்லா இருக்காது. அவங்க 2 பேரும் மாட்டினாங்கன்னா நீங்கள் நம்ம 3 பேருமே மாட்டிப்போம். எல்லாருமே ஒரே நேரத்தில் மாட்டினா அத்தைக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்கும், அது வந்து அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஸோ எல்லாருமே மாட்டிக்க வேணாம், கொஞ்சம் பொறுமையாகவே எல்லாருமே மாட்டிப்போமேன்னொன்னே. மாட்டிப்போன்னு எதுக்கு சொல்கிற? அம்மாவை எப்படியாவது இங்கேருந்து அனுப்பணும், அவங்க யூஎஸ்ஏ போகட்டும், இங்கே இருக்க வேணாம் அப்படின்னோடனே, எதுக்காக? ஏன் மாமாவும் அத்தையும் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு பயப்படுறியா என்ன அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கவலைப்படாத, உங்கள் லைஃப்பில் உங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் மாமா கண்டிப்பாக அத்தை லைஃப்பில் இன்வால்வ் ஆகவே மாட்டார். ஒரு வேளை எங்கள் அப்பா இல்லைன்னா அப்போ இன்வால்வ் ஆவாரா அப்படின்னு சொல்லி யாயா கேட்க, யாஷி வந்து அதை பற்றி நானே ஃபீல் பண்ணல, நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற? அம்மா சந்தோஷமாக இருந்தால் உனக்கும் ஹாப்பி தானே. நம்ம அப்பா கூட இருக்கிற வரைக்கும் அம்மா சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, ஆனால் இவர் கூட இருக்கும்போது கண்டிப்பாக அம்மா சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கும்போது, யாஷி உன்னால் எப்படி இப்படிலாம் பேச முடியுது? நம்ம அப்பா அம்மாவோடு இருக்கணும்னு உனக்கு ஆசையே இல்லையா? நானே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எதுக்கு என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நம்ம அப்பா என்னைக்காவது நேரில் வந்திருக்காரா? நீ பார்த்துருக்கியா முதல்லன்னு? யாஷி அப்பா வரலங்கிறதுக்காக அவருக்கு மேலேயும் என் மேலேயும் பாசம் இல்லைன்னு ஆகிடுமா? எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி யாயா வந்து கொஞ்சம் ஹார்ஷாக பேச, யாஷி வந்து எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை யாயா, எப்போ பாரு நீ அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுற, அவர் ஃபோனில் பேசும்போது கூட எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல, ஆனால் நீ வந்து ஃபோனை என்கிட்ட கொடுப்ப, அவர் என் கூட நல்லா பேசணும்னு நினப்ப. நானும் எவ்வளவோ நாள் வந்து அவர் கூட நல்லா பேசியிருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், அவர் ஃபோன் பண்ணும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாருன்னு. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் ஃபோன் பண்ணிட்டா என்னோடய ஃபீலிங்ஸ்லாம் உனக்கு புரியாது,
என் பின்னாடி வராத, நான் போயிட்டு கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு யாஷி வந்து அழுதுகிட்டே ஓடிடுறா. யாஷின்னொடனே யோவன் பின்னாடியே போகிறான். யாஷி நில்லுன்னுட்டு, இங்கே பாருங்க என் பின்னாடி வராதீங்கன்னு சொன்னேன், தயவு செஞ்சு என்னை தனியாக விடுங்கன்னு யாஷி பயங்கரமாக அழுதுகிட்டே போயிடுறா. யாயா வந்து எதுக்காக இவ இப்படி பண்ணுறா, யோவன் அவளை விடு, அவளே வரட்டும், அவள் எங்கேயும் போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு யாயாவும் கோவமாக இருக்கு. நீ எதுக்கு இப்படி பண்ணுற, அவள் சின்ன பிள்ளை, எங்கேயாவது தொலைஞ்சிட்டானா என்ன பண்ணுவேன்னொன்னே, அதெல்லாம் அவள் தொலைய மாட்டா, கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவா, திமிரு பிடிச்சவ மாதிரி எப்படி பின்னாடி வராதீங்கன்னு சொல்லிட்டு போகிறா பார்த்தியா, அவளுக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை, அவளுக்கு என்ன தெரியும் எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு யாயா வந்து யோவன் கிட்ட சொல்ல, யோவனும் இங்கே பாரு யாயா, நீ ஒரு விஷயத்த புரிஞ்சிக்க, அவள் ஒன்றும் பெரியவளாம் கிடையாது, சின்ன பிள்ளை தான், அவளுக்கு 6 வயசு தான் ஆகுது, உன் அளவுக்கு அவளுக்கு அறிவும் இல்லை, உன் அளவுக்கு அவளுக்கு மெச்சூரிட்டி அனுபவம் எதுவுமே இல்லை, உன் ஈக்குவலுக்கு அவளை நினச்சி நீ சண்டை போட்டுகிட்டே இருக்க, இதனால தான் உங்கள் 2 பேருக்கும் சண்டை அதிகமாக வருதா, இது ஒரு காரணமே இல்லை, அவள் வந்து அவங்க அப்பாவை வெறுக்கல, மிஸ் பண்ணுறா, அது உனக்கு புரியுதா இல்லையா, உங்கள் அப்பா பக்கத்தில் இல்லாததை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவ்வளோ கோவம் நீ அவகிட்ட காட்டுறதுக்கு உங்கள் அப்பா கிட்ட காட்டலாம்ல, உங்கள் அப்பாவை வர சொல்லலாம்ல, அவளோட ஃபீலிங்ஸ்க்கு நீ கொஞ்சம் மரியாதை தரணும், இப்படிலாம் பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போகிறதில்லன்னு எனக்கு தெரியும், அதனால் உன்கிட்ட நின்று டைம் வேஸ்ட் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, பாவம் யாஷி எங்கே போனானே தெரில, நான் யாஷியை தேடி போகிறேன், நீ இங்கேயே உட்காந்துருக்கணும்னா உட்காந்துரு யாயா, எனக்கு ஒரு கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டு யோவன் யாயாவை திட்டிட்டு யாஷியை தேடி தான் போகிறான். பார்த்தா அங்கே யாஷி இருக்க மாட்டா, எங்கே போனான்னு யோவனுக்குமே தெரியல. அவனும் சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போய் தேடிக்கிட்டு இருக்கான். இங்கே யாயா வந்து ஏன் எப்போ பாரு இவன் யாஷி யாஷின்னு யாஷி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான், கடுப்பாக வருது. ஏன் யாஷி பண்ணுறது மட்டும்தான் ரைட்டா, நான் எப்போதுமே ரைட்டே பண்ண மாட்டேனா, கரெக்டான டிசிஷனும் கரெக்டான முறையில் நான் எடுக்க மாட்டேன்னா என்ன, எப்போ பாரு யாஷி யாஷி யாஷின்னுட்டு, அவளோட ஃபீலிங்ஸுக்கு மட்டும்தான் மரியாதை தருவீங்களா, என் ஃபீலிங்ஸுக்கு யாருமே மரியாதை தர மாட்டேங்கிறீங்க, எப்போ பாரு நான் மட்டும்தான் தப்பு பண்ணுவேன்னா என்னன்னு சொல்லி இங்கே யாயா புலம்பிக்கிட்டு அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இருந்தாலும் நான் ஒன்றும் அழுவலை, நான் எதுக்கு அழுவணும், நானும் அழமாட்டேன், யார் பின்னாடி போனால் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அவளுக்கு கண்ணு கலங்குனாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவள் உட்காந்து கிடக்குறா. ஆனாலுமே யாயாவுக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து கஷ்டமாக இருக்குது, யாஷி எங்கே போனான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோவனுக்கு கால் பண்ணி யாஷி எங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க, இல்லை யாஷி எங்கே போனானே தெரில, நானும் ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்கணுன்னே யாயாவுக்கு இங்கே செம பயம் வந்துடுது. யாஷியை காணும்னு சொல்லிட்டு செம்மையாக தேடிக்கிட்டு இருக்கா. அவளுமே தேட ஆரம்பிச்சிட்டா. யாஷி அக்காவை மன்னிச்சிரு, தயவு செஞ்சு என்கிட்ட வந்துடுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். இப்போ இங்கே ஒயனும் சோஃபியும் வந்து எப்படியோ யாஷி இருக்கிற ரூமை கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு அங்கே போனால் அங்கே ரூம் லாக்கில் இருக்கும் இல்லையா, அதனால் யாயாவுக்கு தான் ஒயன் கால் பண்ணுறா. இங்கே வந்து யாஷியை காணுங்கிற விஷயம் வந்து ஒயனுக்கு தெரியக்கூடாதுன்னு யாயா நினைக்கிறா. அதனால் ஃபோனை கட் பண்ணிடுறா. உடனே ஒயன் வந்து எதுக்கு இப்போ யாயா ஃபோனை கட் பண்ணுறா, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா, என்னாச்சு சோஃபி, எனக்கு இப்போ தெரிஞ்சு அவங்க எதுக்கு இப்போ ஃபோனை கட் பண்ணுறாங்கும் போது சோஃபி வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபி ட்ரை பண்ணுவா. உடனே யாயாவுக்கு தெரியும் நம்ம கட் பண்ணால் அவங்க பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணலாமேன்னு சோஃபி ஆண்டி தானேன்னு சொல்லி அட்டன் பண்ணிடுறா. அட்டன் பண்ணும்போது என்னாச்சு யாயா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டி அது வந்து ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால தான் ஃபோனை கட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் ஒரு மாதிரி டல்லாக பேசுகிறேன்னொன்னே, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கோம், நீ இங்கே தங்கியிருக்க ரூமுக்கு வெளியே தான் இருக்கோம் அப்படின்னோடனே, என்ன அந்த பிளேஸ் உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் எப்போ இந்தியாவுக்கு வந்தீங்க, என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வந்திருக்கீங்கன்னு யாயா சொல்லும்போது, எதுக்கு ஆண்டி இப்படி பண்ணுறீங்க, ஏன் எல்லோரும் என்னை இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்கன்னொன்னே, யாயா காம் டவுன் கூலாகு, என்னாச்சு உனக்கு, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இவ்வளோ வேகமாக பேசுகிற, எந்த பிரச்சனையும் எந்த வருத்தமும் உன் மனசில் இல்லைனால நீ இப்படிலாம் பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும், என்னாச்சுன்னு சொல்லு, என்கிட்ட சொல்லு யாயானோடனே, யாஷிக்கும் எனக்கு ஒரு சண்டை ஆயிடுச்சு, என்ன சொல்கிற, என்ன சண்டைனோடனே, அப்பா வரலன்னு தான் அவரை பற்றி தான் பேசுனா, சரி நீ இப்போ எதுக்கு அழுகுறனோடனே, சண்டை போட்டு என் பின்னாடி யாரும் வராதீங்கன்னு யாஷி ஓடிட்டா, அதுக்கப்புறம் எங்கே போனானே தெரியல, நானும் என் ஃப்ரெண்டும் அவளை தேடிக்கிட்டு இருக்கோம், அவனுக்குமே தெரியல, அவனும் கொஞ்ச நேரத்தில் என்கிட்ட சண்டை போட்டு யாஷி பின்னாடி தான் போனான், இப்போ யாஷி எங்கே போனானே தெரில, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆண்டி
அப்படின்னு சொல்லி யாயா அழும்போது, சரி சரி நீ அழுவாத, யாஷி இங்கே தான் இருப்பா, நானும் வயனுமும் தேடுறோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஆண்டி தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாயா வந்து ஃபோனை கட் பண்ணுறா. கட் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு யாஷிக்குனோடனே, யாஷி கோச்சிக்கிட்டு எங்கேயோ ஓடிட்டாளாம். யாயா ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம யாயாவையும் கண்டுபிடிக்கணும், யாஷியாவும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா யாஷி தொலைஞ்சிட்டான்னு யாயாவுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கணுன்னே. இந்த பொண்ணுங்களை இந்தியாவுக்கு வந்தோமா இந்த பொண்ணுங்க சண்டை போடுங்கோ, இதோட வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது. யாஷி வேறு ரொம்ப சின்ன பொண்ணு, அவளுக்கு இந்தியாவில் ஒன்றுமே தெரியாது. இந்தியாவில் அவள் கண்டிப்பாக ஜிம்மினை பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லை, வேறு யாரையாவது பார்த்துட்டா என்ன பண்ணுறதுன்னு தான் என்னோடய கவலைனோடனே, நீ இப்போ ஜிம்மினை பற்றியா பேசுன, உனக்கு அவரை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கணுன்னு. நான் அதுக்கு சொல்லலை, யாஷி ஜிம்மினை பார்த்தா ஜிமின் ஹெல்ப் பண்ணுவான், அது மூலயமா அவளை கண்டுபிடிச்சிடலான்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி வைன்னு சொல்லும்போது, சரி வா, இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை, நம்ம யாஷியை தேடுவோம் வா அப்படின்னு சொல்லி சோஃபி வந்து வைனை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ இவங்களும் யாஷியை தேடிக்கிட்டு இருக்காங்க. யாயாவுக்கெல்லாம் சுத்தமாக முடியவே இல்லை, செம்மையாக அழுவுறா. யாஷி என்னை மன்னிச்சிரு, நீ வந்தீன்னா நான் கண்டிப்பாக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பேன், தயவு செஞ்சு வா யாஷி, எங்கே போனேன், எதுக்காக போனேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு செம்மையாக யாயா வந்து இங்கே அழுதுகிட்டு இருக்கா. இந்த பக்கம் இப்போ தான் யாஷியை காட்டுறாங்க. யாஷி வந்து ரொம்ப நேரமாக அழுதுகிட்டு ஒரு பெஞ்சில் உட்காந்துருப்பா. அவள் வந்து சுற்றி சுற்றி பார்க்குறா. பார்த்துட்டு, ஆமாம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம், அச்சச்சோ அழுவையிலையும் கோவத்துலேயும் எங்கே வந்தேனே தெரியலையே, நான் இப்போ எப்படி வீட்டுக்கு போவேன், எல்லோரும் என்னை தேடிக்கிட்டு இருப்பாங்களே, நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாஷி வந்து செம்மையாக அழுவ ஆரம்பிச்சிடா. யாஷி வந்து சின்ன பிள்ளை தானே, அதுவும் இல்லாமல் இந்தியா அவளுக்கு புதுசு இல்லை, அது 6 வயசு தான் ஆகுது, புதுசாக வந்து தொலைஞ்சிட்டால, அதனால் செம்மையாக அழுதுடுறா. அவளுக்கு வந்து அவன் மேலேயே கோவம் வருது, எதுக்கு யாஷி இப்படி கோவப்பட்ட, இப்போ உன்னை யார் வந்து கூட்டிகிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேயே உட்காந்துருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை, நம்ம போவோம் யாராவது வந்தால் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவள் வந்து அதே இடத்துலையே சுற்றிக்கிட்டே இருக்கிறா. அவளுக்கு எங்கே போகிறதுன்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சுற்றி சுற்றி ஒரே இடத்தையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கா யாஷி. அவளுக்கு வந்து பயமாகவும் இருக்குது, அழுவையாகவும் இருக்குது. யாராவது வாங்க வந்து என்னை கூப்பிட்டு போங்க, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாஷி வந்து ஒரே இடத்தையே சுற்றி சுற்றி அழுதுகிட்டு தேடிக்கிட்டு இருக்கா. இப்போ ஒரு வழியாக யோவன் வந்து யாஷியை பார்த்துட்றான். பார்த்துட்டு யாஷி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரான். யோவனை வந்து யாஷிக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் உயிரே வருது. ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேகமாக ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு செம்மையாக அழுகுறா யோவனை ஹக் பண்ணிக்கிட்டு. நான் ரொம்பவே பயந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் கோபத்தில் இப்படி வந்திருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிரு ஃப்ரெண்டு, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, எனக்கு உயிரே இல்லை, நீங்களே என்னை கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு நினச்சிட்டேன், எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகுறா. சரி சரி விடு, நான் தான் வந்துட்டேன்ல, இங்கே பாரு யாஷி, கோவத்தில் இப்படி இப்படி ஓடி போகிறதெல்லாம் நல்லதே இல்லை தெரியுமா, உன்னை நினச்சி எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்கள்ல, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணுற, சரி சரி அழுவாத, நான் தான் வந்துட்டேன்ல, உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப நல்ல வேலை நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படிங்கும்போது, யாயா வேற அங்கே செம்மையாக அழுதுகிட்டு இருப்பா. அவகிட்ட முதல்ல நான் ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோவன் வந்து இப்போ யாயாவுக்கு தான் ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணும்போது இந்த மாதிரி யாஷி கிடச்சிட்டா அப்படின்னு சொன்னோடனே தான் இங்கே யாயாவுக்கெல்லாம் நிம்மதியாக இருக்குது. நிஜமாலுமே யாஷி கிடச்சிட்டாளா, நீ எனக்காக போய் சொல்லலைன்னு சொல்லி அழுதுகிட்டே தான் கேட்குறான். இங்கே பாரு யாயா, நீ அழுகிறத முதல்ல நிறுத்து, யாஷி என் கூட தான் இருக்கா, நீ வந்து இந்த இடத்துக்கு வா, இந்த ரெஸ்டாரண்ட்க்கு வா, யாஷியை கூட்டிகிட்டு போ, நீ முதல்ல அழுகிறத நிறுத்து, ரிலாக்ஸ் ஆகி பொறுமையாக வானோடனே, சரி நான் உடனே வரேன், நான் அழுவலை, யாஷி கிடச்சிட்டால, அவள் நல்லா இருக்கால, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு யாயா கிளம்புறான். இப்போ யோவன் ஃபோனை கட் பண்ணிவிட்டு திரும்புகிறான். பார்த்தா செம ஷாக்கு, ஏன்னா ஒயன் பின்னாடி நிற்கிறா. யோவனுக்கு வந்து ஒரு வேளை கண்டுபிடிச்சிருவாங்களோ, நான் தான் தெரிஞ்சிருமோன்னு சொல்லும்போது இங்கே ஒயன் வந்து நீ அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இங்கே யோவனுக்கு வந்து கண்ணை மூடிட்டு அது 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 வந்து அப்படின்னு சொல்லும்போது, நீ யாருப்பா, யாஷி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேஷுவலாக கேட்குறா. உடனே ஓ அப்போ எனக்கு 3 வயசு தானே, இப்போ நான் வளர்ந்துட்டேன், யோவனே உனக்கு அவங்களுக்கு ஒன்று அடையாளம் தெரியலடா, ஏன்டா நீயே பயந்து காட்டி கொடுத்துருவியாட்டுக்குன்னு சொல்லிட்டு யோவன் வந்து ரிலாக்ஸ் ஆகுன்னு சொல்லி திரும்பிக்கிட்டு என்னாச்சுப்பா எதுக்கு திரும்பிக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஒயன் வந்து இங்கே சாதாரணமாக கேட்குறா. யோவன் வந்து திரும்பி ஹலோ ஆண்டி நீங்கள் யாருன்னொன்னே இங்கே யாஷி வந்து மம்மி அப்படின்னு சொல்லி ஓடி போய் ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அழுகுறான். யாஷி ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, என்னாச்சுடா ஏன் அழுகுற, ஒன்றும் ஆகலை, மம்மி தான் வந்துட்டேன்லன்னொன்னே
சரி விடுங்கன்னு. முடியாது, எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு தெரியுமா? நான் யாயா கிட்ட சண்டை போட்டு வந்துட்டேன். பாவம் யாயா ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஒயின் வந்து அவளை தூக்கிக்கிறா. அவள் அப்படியே தூக்கிக்கிறா. ஆனால் யாஷி வந்து செம்மையாக ஹக் பண்ணிக்கிட்டு செம்மையாக அழுவுறா. என்னை மன்னிச்சிடுங்க மம்மி, நீங்கள் எப்போ வந்தீங்க? நான் ரொம்பவே பயந்துட்டேன். யோவன் மட்டும் இல்லைன்னா எனக்கு என்ன ஆயிருக்கும் தெரியல. நான் இங்கே மாட்டிகிட்டு இருந்திருப்பேன். நல்ல வேளை யோவன் பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி தான் வார்த்தைக்கு வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கா. என்ன யோவனா அப்படின்னு சொல்லும்போது, நீ இப்போ என்ன பேர் சொன்ன? யோவனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒயன் வந்து கேட்குறா யாஷிக்கிட்ட. யாஷியும் வந்து இப்போ தான் ஹக் பண்ணிகிட்டு இருப்பாள்ல, அதை ரிலீவ் பண்ணிவிட்டு ஆமாம் அவர் பேர் தான் யோவன் அப்படின்னு சொல்கிறான். ஒயன் வந்து உன் பேர் யோவனா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெக்காகி கேட்குறா. உடனே யோவன் வந்து ஐயோ கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக யாயா உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். யாயா ஒரு பையன் அவளோட கிளாஸ்மேட் யோவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அந்த பேர் எனக்கும் வச்சுருக்கிறதுனால 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சுன்னு கூட சொல்லியிருப்பாள்ல. எனக்கும் அவனுக்கும் ஒரே நேம் தான். ஆனால் நான் அவனை மாதிரி இல்லை ஆண்டி, நான் ரொம்ப நல்ல பையன்னு சொல்லி இவனே சொல்லிக்கிறான். உடனே ஒயின் வந்து கண்டிப்பாக இவனாக இருக்க வாய்ப்பே இல்லை, பேர் ஒரே மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் நினச்சிக்கிறா. ஓ அப்படியாப்பா, சரி சரி, உன் பேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஓ சரி தேங்க்யூ ஆண்டி அப்படின்னு சொல்லி யோவன் சொல்கிறான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேனோடனே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆண்ட்டினோடனே, வேலைக்கு போகல இன்றைக்கி நான் ஆஃப் டே லீவ் எடுத்திருக்கேன் ஆண்ட்டி அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்னாச்சுன்னொடனே, இல்லை யாயா வந்து கால் பண்ணி சொன்னா இந்த மாதிரி யாஷியை காணும் அப்படின்னுட்டு, அதனால் யாஷியை தேடுறதுக்காக தான் லீவ் எடுத்தேன். அதான் யாஷி கிடச்சிட்டால, சரி நான் போகிறேன் எனக்கு டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு ஓடிடுறான். உடனே தம்பி நீ ஒரு நிமிஷம்னு சொல்லி கூப்பிட்றா. ஆனால் அவன் திரும்பி பார்க்காம, இல்லை ஆண்டி நான் அப்புறமா பேசுகிறேன், எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இப்போ நான் ஆஃபீஸ்க்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு ஓடிடுறான். உடனே இங்கே ஒயன் வந்து வித்தியாசமான பையனாக இருக்கான் அப்படின்னோடனே, சரி யோவன் உனக்கு யாரையாவது தெரியுமா யாஷின்னு யாஷிக்கிட்ட கேட்க, ஆமாம் அக்காவோட கிளாஸ்மேட் ஒருத்தவன் இருக்கான், அவன் ரொம்ப மோசமானவன், அவன் வந்து அக்காவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவன் என்ன அவனை பேசும்போது தான் நாங்கள் இவனை மீட் பண்ணோம் அப்படின்னோடனே, ஆமாம் ஃபஸ்ட் டே ஒருத்தவனை கூட மீட் பண்ணோம், செம்ம இரிட்டேட் காயின்னு சொல்லினீங்களே அப்படின்னு சொல்லி ஒயின் கேட்கும்போது, ஆமாம் அவர் தான் இவர், பாவம் அக்கா தான் இவரை தப்பாக நினச்சிக்கிட்டா, இவரை ரொம்பவே டார்ச்சரும் பண்ணிட்டா. ஆனால் இவர் ரொம்ப நல்லவர் மம்மி, எனக்கு இவர் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் தெரியுமா, எனக்கு இவரை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோவனை பற்றி அவன் அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு யாஷி வந்து யோவனை பற்றி பெருமையாகவே ஒயின்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. ஓ அப்படியா, உனக்கு ரொம்பவே பிடிக்குமா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ யாயாவும் அங்கே வந்துடுறா. யோவன் சொல்லியிருப்பான்ல, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே தான் இவங்கெல்லாம் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. யாயா வந்தோடனே யாஷி வந்து அவங்க அம்மாக்கிட்டேருந்து கீழே இறங்கிடுறா. இறங்குனோடனே போய் யாயாவுக்கு ஹக் பண்ணிக்கிட்டு, பரவாயில்ல நீ ஒன்றும் எனக்கு மன்னிப்பு கேட்க வேணாம், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இனிமேல் என்கிட்ட சண்டை போடாத, நான் ரொம்பவே பயந்துட்டேங்கும்போது யாயா வந்து யாஷியை ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அழுவுறா. என்னை மன்னிச்சிரு யாஷி, நான் ஒன்று திட்டிருக்கக்கூடாது, நீ தனியாக வந்துட்ட, நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சின்னு நினச்சிட்டுன்னு சொல்லிட்டு இங்கே யாயா செம்மையாக அழுவுறா. யாஷி வந்து இங்கே பாரு, முதல்ல நீ கண்ணத்தோட, எனக்கு ஒன்றுமே ஆகலை, யோவன் வந்து என்னை காப்பாற்றிட்டாரு, அவர் ரொம்பவே நல்லவர், நீ பயப்படாத, இனிமேல் நான் உன்கிட்ட கோச்சிக்கிட்டு போக மாட்டேன், ஏன்னா இந்த இந்தியாவே எனக்கு புதுசாக இருக்குது, கோவத்தில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது நான் வழி மாறி வந்துட்டேன்னு, பயந்துட்டேன் தெரியுமா, நல்ல வேளை யோவன் வந்து பார்த்தாரு அப்படின்னு சொல்லும்போது, நல்ல வேலைன்னே இங்கே யாயாவுக்கும் இப்போ தான் ஒன்று தோணுது, அவள் யோவன் சொல்லிட்டு இருக்கும்போது யாஷி வாயை மூடனோடனே, மம்மிக்கு தெரியும் நீ பயப்படாதங்கும்போது, ஆமாம் உன்ன மாதிரி இல்லை அவள் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா, நீ தான் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட மறைப்பங்கும்போது, மம்மி நீங்கள் என்ன திடீர்னு இந்தியா வந்திருக்கீங்கன்னொடனே, முதல்ல கண்ணை துடைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே தான் போகிறாங்க. கண்ணை துடைச்சிட்டு போனோடனே இப்போ எல்லாருமே ஜூஸ் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்ருக்காங்க. யாயா வந்து ஒரே ஒரு சிப் தான் இழுப்பா. இன்னும் என்னென்னலாம் தான் யாயா என்கிட்ட மறைச்சி வச்சுருக்க அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு அப்படியே பொறை ஏறிடும். உடனே தும்ப ஆரம்பிச்சிருவா. என்ன மம்மி, நான் ஒன்றுமே மறைக்கலையே,
ஐ ஆம் பேசிக்கலி குட் கேர்ள் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஆமாம் ரொம்ப நல்லா தெரியும், நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னோன்னே, சோஃபி ஆண்டி நான் அப்போ நல்ல பொண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, ஏய் சும்மா இருவாயன், எப்போ பாரு அவளை திட்டிக்கிட்டே இருக்கிற, அவளும் நல்ல புள்ள தானே, சின்ன பொண்ணு பாவம் அப்படின்னோடனே, லவ் யூ சோஃபி ஆண்டி, நீங்கள் மட்டும்தான் என்னை புரிஞ்சுக்கிறீங்கன்னு, லவ் யூ டு தட் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அவனா அவளுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு வா, இப்போ 2 பேரும் எதுக்கு இந்தியா வந்து சண்டை போடணும், சண்டை போடுறதுக்கு தான் வந்தாளுங்களா, கரெக்ட் டைமுக்கு நம்ம வந்தோம், அந்த பையன் மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் பார்த்தியா, யாஷி மிஸ் ஆகிருப்பா, இந்தியா வந்து பழக்கப்பட்ட ஊரே இல்லை, நல்ல வேலை அந்த பையன் கண்ணில் மாட்டினா, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், எதுக்காக அந்த சீரியஸ்னஸ்ஸே உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னொன்னே, ஐயோ யாஷி நமக்கு ப்ராஜெக்ட்டுக்கு டைம் ஆகிடுச்சி மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி யாயா சொல்ல, ஐயோ ஆமாக்கா, ஐயோ அக்கா நான் தொலைஞ்சி வந்ததில் கேமராவை மறந்துட்டேன், எங்கே வச்சேனே தெரியலனோடனே, ஐயோ என்ன யாஷி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு, எனக்கு கேமரா இல்லைன்னா என் வேலையே ஓடாதுன்னு உனக்கு தெரியாதா, நான் ப்ராஜெக்ட்டுக்கு முக்கியமாக கேமரா தான் வேணுங்கும் போது, இப்போ 2 பேரும் சரி வா வா நம்ம போய் கேமராவை தேடுவோம் மம்மி, நானும் அக்காவும் போய் கேமராவை தேடிட்டு வரோன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடிடுறாங்க. ஓடினதுக்கப்புறம் இங்கே வாயன் பார்த்தியா, கேமராவை தேட போகிறோங்கிறதெல்லாம் ஒரு சாக்கு தான், என்கிட்டேருந்து தப்பிக்கணும்னு எப்படி ஓடுறாங்க பார்த்தியா அப்படின்னு நானே, சும்மா இரு வயன், எப்போ பாரு உன் பொண்ணுங்களை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருந்தீன்னா அப்போ இப்படி தான் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதுங்களை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்கும் போது தான் அங்கே வெளியே பார்க்குறான். வெளியே பார்த்தா ஜிமின் தான். ஜிமின் வந்து யார்கிட்டயோ ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே தான் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா. அவனை பார்த்ததுமே வயனுக்கு வந்து ஒரே பயம், உடனே ஒளிஞ்சிக்கிறான். ஏய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சோஃபி வெளியே பார்க்குறா. அங்கே ஒருத்தவன் ஜிமின் மட்டும்தான் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். ஆமாம் அவர்கிட்ட நீ எதுக்கு ஓடி ஒளியிற, ஒரு வேளை அவரு தான் அப்படின்னோடனே, வாயை மூடு, முதல்ல நம்ம இங்கேருந்து போகணும், வயன் உட்காரு, இப்போ இங்கேயே இருந்தால் கூட தப்பிச்சிடலாம், வெளியே போனீங்கன்னா கண்டிப்பாக அவர் உன்னை பார்த்துருவாருன்னொன்னே, இப்போ என்ன பண்ணுறது சோஃபி அப்படின்னோடனே, அவர் யார் அப்படின்னோடனே, அவர் தான் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி சோஃபி கிட்டே போய் சும்மா இரு, பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை அப்படின்னோடனே, அப்போ ஜேகேவா அப்படிங்கும்போது, இல்லை ஜிமின் தான் அப்படின்னோடனே, அப்புறம் என்ன எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தானேன்னொன்னே, சரி இப்போ என்ன பண்ணுறது, நான் யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா அவனே வெளியே வந்து நிற்கிறானே, நான் இப்போ என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது, ஜிமின் ஆனால் வந்து ஒயனை பார்த்துருக்க மாட்டான். ஒரு வேளை இப்படி யோசிச்சு பாரு, ஒரு வேளை உனக்கு பதிலாக அவர் பார்த்துருந்தாருன்னா, அவர் பார்த்துட்டும் கேஷுவலாக வெளியே நிற்கிறாரானோடனே, அப்படி இருக்குங்கிற, சிச்சி அப்படிலாம் இருக்காது, ஒரு வேளை இருந்துச்சுன்னா அப்போ அவனே என்னை அவாய்ட் பண்ணணுன்னு நினைக்கிறப்ப நான் மட்டும் எதுக்கு அவனை பார்க்கணும், நானும் அவனை அவாய்ட் பண்ண தான் போகிறேன், அவனை நான் பார்க்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் இங்கே பேசிகிட்ருக்கா. ஓ அப்படியா, அது சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க சோஃபியும் பண்ண, சும்மா இருடி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பேசிக்கிட்டே இருக்கும்போது சடனாக ஒரு வாய்ஸு, ஜிமின் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ திரும்பினா, நீயா எப்படி இருக்க, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, ஆமாம் இது யார் உன் பொண்ணா அப்படிங்கும்போது, ஆமாம் சும்மா ஃபார்முலாக பேசிகிட்டு தான் இருப்பேன், இல்லை ஃபார்முலாக ஹக் கூட தருவியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்க, உடனே ஜிமின் வந்து ஓ சாரியா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறான். இப்போ இதை வந்து ஒயன் பார்க்கும்போது அவளுக்கு செம ஷாக்கு, என்னடி பொசுக்குன்னு ஹக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சோஃபிக்கிட்ட சொல்ல, ஆமாம் நீ பார்த்துக்கிட்டே இருக்க, ஒரு வேளை அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் தெரில, வந்தால் உடனே ஹக் பண்ணுறானே, நான் சொல்கிறேன் பாரு, அவள் வந்தோடனே ஜிமின் கிட்ட சொல்லியிருப்பா, ஜிமின் என்னங்க உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தாங்க, நம்ம பொண்ணு உங்களை பார்க்கணுன்னு சொல்லினா அதான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பானோடனே, என்ன நம்ம பொண்ணா, அது ஜிமினோட பொண்ணாக தான் இருக்குமா அப்படிங்கும்போது, அந்த நேரத்துக்கு தான் அந்த பொண்ணு வந்து ஜிமின் கிட்டே போய் எப்படி இருக்கீங்க ஜிமின் டேடி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என் ஸ்வீட் பியூட்டிஃபுல்லான கேர்ள், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, அம்மாவுக்கு இன்னமும் டார்ச்சர் தரீங்களா அப்படின்னோடனே, இல்லை நான் டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன் ஜிமின் டேடி, நீங்கள் ஏன் அப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, அந்த பொண்ணு வந்து அவனை ஜிமின் டேடின்னு தான் சொல்கிறா. ஒன்று அந்த பொண்ணு ஜிமின் டேடின்னு சொல்கிறா, ஜிமினை டேடி சொல்கிறா, அப்போனா அது கண்டிப்பாக அவளோட பொண்ணாக தான் இருக்கும் அப்படிங்கும்போது, என்னடி சொல்கிற, அப்போ ஜிமின் அவன் லைஃப்லேருந்து மூவ் ஆன் ஆகிருப்பானானே, ஏன் நீ ஃபீல் பண்ணுற, நீ என்ன சொன்ன, அவன் மூவ் ஆன் ஆகணுன்னு தான் எனக்கும் ஆசைன்னு சொன்னேன், இப்போ என்ன மூவ் ஆன் ஆகிருப்பானான்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேனோனே, எனக்கும் தெரியும் அப்படின்னோது, ஆமாம் அந்த பொண்ணு உனக்கு தெரியுமான்னொன்னே, அந்த பொண்ணை நான் ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன், ஆனால் ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் ரொம்ப அழகாக இருக்கா, கண்டிப்பாக அவள் தான் ஜிமினோட ஒய்ஃபாக இருப்பா அப்படின்னோடனே, ஓ இருக்கும் அப்படின்னோடனே, ஆனால்
ஜிமினுக்கு இப்போ தான் குழந்த பிறந்திருக்கு போல். ஒரு வேளை அவன் என்கிட்டேருந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டானோ. அந்த குழந்தைய பாரேன், நம்ம ஷாஹி வயசு தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி வாயின்னு சொல்லும்போது, ஆமாம் அப்படி தான் எனக்கும் தெரியுது. ஒரு வேளை 2 பேருக்கும் எப்போயோ கல்யாணம் ஆகிருக்கும், குழந்த மட்டும் பிறக்க லேட் ஆகிடுச்சாட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஜிமின் அந்த நேரம் பார்த்து இவகிட்ட நல்லா சிரித்து பேசுகிறா. அவன் என்ன பேசுகிறான் அப்படிங்கிற விஷயம் வந்து அங்கே ஒயனுக்கு தெரியல. ஆனால் வந்து ஜாலியாக இருக்காங்கன்றது மட்டும் ஒயனால் ஏற்றுக்கவே முடியல. கடுப்பாகுது. ஓகேடா, ஒயன் கடுப்பில் உட்காந்துருக்கும் போதே இந்த பார்ட்டை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். பாய் ஆமீஸ்.